Chapter 4, Exercise 4.2, Question number 20. 20வது கொஸ்டினுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Question number 20. Find the sum of all 4-digit number that can be formed using the digits 02578 without repetition. 02578. இந்த 5 இலக்கங்கள் மீண்டும் வராத வகையில் உருவாக்கப்படும் எல்லா 4 இலக்க எண்களையும் கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி கணக்கு இதுக்கு முன்னாடி 90th சம்மில் பார்த்தோம். அதில் கொடுக்கக்கூடிய டிஜிட்ஸ் பார்த்தோம்னா 1 2 3 4 5 இருந்துச்சு. அதை வந்து நம்ம டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் ஒவ்வொரு டிஜிட்டும் 24 டைம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஃப் த டிஜிட் கண்டுபிடிச்சிட்டு அந்த 24 டைம்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம் ஆஃப் த டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட் வந்துடுது. யூனிட் டிஜிட் போல தான் மற்ற டிஜிட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இங்கே 1 2 3 4 5 இருந்தது. இந்த மாதிரி இந்த சம் போடலாமா அப்படின்னா இந்த சம் அது மாதிரி போட முடியாது. ஏன்னா இதில் ஜீரோவும் இருக்குது. இப்போ ஈக்குவலாக டிவைட் ஆகிறதுல என்ன பிரச்சனை வந்துடுதுன்னா முன்னாடி வந்து ஜீரோ வராது. அப்போ அதுக்கு தனியாக நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். மற்ற டிஜிட்ஸில் ஜீரோவும் வரும், மற்ற நம்பர்ஸும் வரும், அதுக்கு தனியாக நம்ம போடணும். அப்போ 2 விதமான இதை நம்ம செயல்முறைகளை செய்யணும். இப்போ டோட்டலாக எத்தனை இந்த 4 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். இப்போ 4 டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ளது இந்த 1000th டிஜிட்ஸ் தான். அப்போ அதில் பார்த்தோம்னா எத்தனை நம்பர்ஸ் போடலாம்னா 0 தவிர பாக்கி 4 நம்பர் போடலாம். 4 டிஜிட் நம்பருக்குனால இங்கே 4 வாய்ப்புகள் தான். அடுத்தது 5ல் 1 நம்ம இங்கே புட் பண்ணிட்டோம், மீதம் 4 இருக்கும். அதில் 0 கிடையாது அப்படிங்கிறனால 4 வாய்ப்புகள். அடுத்ததுக்கு பிளேஸ் பார்த்தோம்னா அந்த 4ல் 3 நம்பர் தான் இருக்கும், இருந்தாலும் 0 இங்கே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறனால மறுபடியும் 4 ஆகிடுது. அப்புறம் இங்கே 3, அப்புறம் 2. அப்போ ஏன்னா ரிப்பீட்டிஷன் ஆஃப் டிஜிட் வந்து இங்கே நாட் அலோடட் வித்தவுட் ரிப்பீட்டிஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இலக்கங்கள் திரும்ப வராத வகையில்னு. அப்போ டோட்டலாக வந்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் நம்பர்ஸ், மொத்த பாசிபிள் 4 டிஜிட் நம்பர்ஸ் 4 இலக்க எண்கள் மொத்தம் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம வந்து 4 × 3 × 2 இப்படி தான் எழுதி ஆகணும். அதில் போட்ட மாதிரி நம்ம 5p4ன்னு போட முடியாது. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒன்று குறையுது. ஓகே, இப்போ 16 3 16 48 48 × 2 96. டோட்டலாக நமக்கு வந்து இங்கே 96 நம்பர்ஸ் வந்துடுது. ஒரு 24 நம்பர் குறைஞ்சிருது. எதுலன்னா 0வில் ஆரம்பிக்கக்கூடிய 24 நம்பர் குறைஞ்சிருது. இல்லைன்னா இதுவும் 120 ஆகிடும், போன சம் மாதிரி ஆகிடும். இப்போது நமக்கு ஒரு கிளியர் ஐடியா தெரியுது. இப்போ 24 நம்பர்ஸ், அந்த 1000 டிஜிட் மட்டும் 24 பிரிஞ்சிரும், 0வில் வராது. 2வில் ஆரம்பிக்கிறது ஒரு 24, 5ல் ஆரம்பிக்கிறது ஒரு 24, 7ல் ஆரம்பிக்கிறது ஒரு 24, 8ல் ஆரம்பிக்கிறது ஒரு 24. அப்போ 1000 டிஜிட் மட்டும் தனியாக போடணும். மற்ற டிஜிட்ஸில் 0வும் இன்க்ளூட் ஆகுது. அப்போ 5 நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கணும். ரிப்பீட்டிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து இங்கே நாட் அலோடட் அப்படிங்கிறதுனால 0 இங்கே வரும்பொழுது அது அதிகமான தடவை வரும். இந்த 3 டிஜிட்டில் யூனிட் டிஜிட் 10ல் 100ல் 0 வந்து அதிகமான தடவை, ஏன்னா அங்கே போகாது, அங்கே வராது அப்படிங்கிறதுனால இங்கே 0 வர வேண்டிய இடம் 1000ல் தான் பாக்கி போணுச்சு, ஆனால் இங்கே வரும். அதனால் 0 வந்து இங்கே 24 டைம்ஸு வந்துடும். 0 வந்து அதிகமான முறை இந்த இதில் வரும் மற்றதை விட. இப்போ இது வந்து 5ஆல் 96 டிவைட் பண்ணி கொடுத்துடலாமானா முடியாது. அப்போ 0வுக்கு மட்டும் அதிகமான முறை இந்த 3 டிஜிட்டில் வரும் அப்படிங்கிறத எப்படி நம்ம ஏற்றுக்கலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 அப்படிங்கிற டிஜிட்ஸை மட்டும் எடுத்துக்கும். இதை யூஸ் பண்ணி 2 டிஜிட் நம்பர் எழுதுவோம். போன சம்முக்கு இதே மாதிரி போட்டோம், அது மாதிரி இங்கேயும் அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி எழுதக்கூடிய 2 டிஜிட் நம்பர்லாம் எழுதுவோம். என்னென்ன எழுதலாம்? 2 டிஜிட் நம்பர்ஸ் 10 12, அடுத்தது 20 21. இந்த 4 நம்பர் தான் எழுதலாம். ஏன்னா இந்த 2 டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட் பிளேஸுக்கு 2 சான்ஸ் தான், செகண்ட் பிளேஸுக்கும் 2 சான்ஸ் தான். அப்போ டோட்டலாகவே 4 நம்பர்ஸ் தான் நம்ம எழுத முடியும். அப்போது இதில் பார்த்தோம்னா 0 ஆக்குபைஸ் மோர் நம்பர். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னா 0 வந்து அதிகமான முறை இதில் வந்துருக்குது யூனிட் டிஜிட்ஸில், ஆனால் இதில் வரலை. ஏன்னா இதில் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே இல்லை. அப்போது ஈக்குவலாக பிரிஞ்சுக்கும். எங்கன்னா இந்த 1000 டிஜிட்டில் 4 நம்பர்ஸ் ஈக்குவலாக பிரிஞ்சுக்கும். 24 டைம்ஸ் 2, 24 டைம்ஸ் 5, 24 டைம்ஸ் 7, 24 டைம்ஸ் 8 வந்துடும். எங்கன்னா இந்த 1000 டிஜிட்டில். ஆனால் மற்றதில் அதை விட குறையும். எத்தனை தடவை குறையும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ 0ங்கிறது இந்த ஃபஸ்ட்டு இடத்துல மற்ற 2 1 விட அதிகமான தடவை வருது. எத்தனை தடவை வரும்னா இப்போது 1 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதே போல் இங்கே அதே எண்ணிக்கையில் ஜீரோஸ் வரும் யூனிட் பிளேஸில் அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்.
அப்போது அதே மாதிரி இங்கே இப்போ பார்த்தோம்னா 4 நம்பர்ஸ் இருக்குது. 96 நம்ம வந்து 4 நம்பர்ஸு டிவைட் பண்ணிக்குது. எப்படின்னா 4 நம்பர் ஸ்டார்டிங், அதாவது 1000th டிஜிட்டில் பார்த்தோம்னா எவ்வளோ வரும்னா 24 டைம்ஸ் 2 வரும். 24 டைம்ஸ் வந்து அடுத்த நம்பர் 5 வரும். 24 டைம்ஸ் வந்து 7 வரும். 24 டைம்ஸ் வந்து 8 வரும். ஆனால் 0 வரவே வராது. ஏன்னா அங்கே வந்துச்சுன்னா அது 4 டிஜிட் நம்பர் கிடையாது. இப்போ 24 டைம்ஸ் இங்கே வர்றதுனால இப்போ 0 வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ரண்ட்டில் வர்றது தான் தடைப்படுது, மற்ற இடங்களில் வருது. இப்போ 0வும் இந்த ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், 120 நம்பர்ஸ் ஆகிடும். அப்போ அந்த 0 வந்து முன்னாடி வரக்கூடிய 24 நம்பர்ஸ் தான் வருது போகுதே தவிர மற்ற இடங்களில் வரக்கூடிய 24 நம்பர்ஸில் அப்படியே தான் இருக்குது. மற்ற எல்லா இடங்கள்லையும் எல்லாமே 24 டைம்ஸ் வருது. 224 டைம்ஸ், 524 டைம்ஸ், 724 டைம்ஸ், 824 டைம்ஸ். ஆனால் 0 முன்னாடி வர்ற நம்பர்ஸில் தடைப்படுறதுனால எல்லாத்துலேயுமே இந்த 4 நம்பர்லேயும் 6 நம்பர்ஸ் வந்து போயிடுது. அதனால் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் 0 வரக்கூடிய 24 நம்பர்ஸ் வராதனால மற்ற நம்பர்ஸ் வந்து 1s, 10s, 100ல் 666 நம்பர்ஸ் வந்து போயிடுது. 0 வந்து அதே அளவுக்கு இருக்குது. அதே அளவுக்கு அந்த 24 டைம்ஸ் வந்து நடுவில் உள்ள 10, 100 அப்புறம் யூனிட் டிஜிட்ஸில் வந்துடுது. அப்படிங்கிறத நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல 0 வந்து 24 டைம்ஸ் வரும். 1s, 10s, 100ல் 0 வந்து 24 டைம்ஸ் வரும். அப்போ 1, 10, 100 டிஜிட்ஸில் 0 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்னா 0 வந்து 24 டைம்ஸ் வந்துடும். 0 என்பது எத்தனை தடவை வரும்னா 24 டைம்ஸ் வந்துடும். இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தோம்னா 18. இப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளோ வரும், 72 வந்துடும். இந்த 72 பிளேசஸில் தான் மற்ற 4ம் வரும். அப்போ 72 டிவைடட் பை 4 எவ்வளோதுன்னா 18. இந்த 18 டைம்ஸ் தான் வந்து மற்ற டிஜிட்ஸ் வந்து அந்த 1s, 10s, 100ல் வரும். மற்ற இலக்கங்கள் ஒவ்வொன்றும் 18 டைம்ஸ் வரும். அதர் டிஜிட்ஸ் அக்கர்ஸ் இன் 1s, 10s, 100 18 டைம்ஸ். மற்ற இலக்கங்கள் 1s, 10s, 100ல் எத்தனை தடவை வரும்னா 18 டைம்ஸ் வரும். அப்போது லாஸ்ட்டாக பார்த்தோம்னா நமக்கு ஒன்ஸ் இப்போ வந்து யூனிட் டிஜிட் எடுத்துக்கும். போன சம் மாதிரியே யூனிட் டிஜிட்டில் வரும் எண்களின் கூடுதல், சம் ஆஃப் ஆல் யூனிட் டிஜிட்ஸ் அப்படிங்கிறப்ப அதில் என்னென்ன வரும்னா 0 வந்து 24 டைம்ஸ் வரும். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா அது 0 தான் ஆக போகுது. பட் ஆனால் மற்ற டிஜிட்ஸ் வந்து 18 டைம்ஸ் வரும். இப்போ 2 வந்து 18 டைம்ஸ், 5 வந்து 18 டைம்ஸ், 5 வந்து 18 டைம்ஸ், அப்புறம் 7 வந்து 18 டைம்ஸ், 8 into 18. இப்போது 0 ப்ளஸ் போன சம்மாரி எல்லாத்தையும் நம்ம வந்து காமன் எடுத்துகிட்டு ஆட் பண்ண முடியாது. இப்போது 18 காமன் எடுத்துகிட்டு மிச்சத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 + 5 + 7 + 8. அப்போது ஆட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்னா 18 இன்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 22 இன்ட்டு 18. அப்போ 396 அப்படிங்கிறது கிடச்சிது. சம் ஆஃப் ஆல் யூனிட் டிஜிட்ஸ். இதே தான் எதுக்கும் 10ஸ்க்கும் 100ஸ்க்கும் வரும், ஆனால் 1000க்கு இது வராது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே வந்து 0 வராது, மற்ற 4 நம்பரும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கும். 4 நம்பர்ஸும் 24 டைம்ஸ் வந்துடும். அதனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமானது போன சம்மை விட. அப்போ அடுத்தது எல்லா 10ஆம் இட இலக்க கூடுதல் எவ்வளோதுன்னா 0 × 24 ப்ளஸ் இந்த 18 × 2 + 5 + 7 + 8. இங்கேயும் அதே தான். இப்போ 0 + 18 × 22 இதோட சேர்த்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு மல்டிப்ளையில் ஒரு 10 போட்டுக்கிறோம், ஏன்னா இது 10th டிஜிட். அதனால் 18 × 22 396. அப்போ 3960. அதே போல் லாஸ்ட்டாக சம் ஆஃப் ஆல் 100 டிஜிட்ஸ், எல்லா 100ஆம் இலக்க எண்களின் கூடுதல் அப்படிங்கிறது என்ன ஆகிடுது. இதே போல் 396 இன்ட்டு ஒரு 100 எவ்வளோதுன்னா 39600 அப்படின்னு கிடச்சிருது. ஆனால் இப்போ 1000க்கு தான் வேறு. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம கண்டுபிடிக்கணும் மற்றதை விட. சம் ஆஃப் ஆல் 1000 டிஜிட்ஸ், எல்லா 1000ஆவது இலக்கங்களின் கூடுதல் அப்படிங்கிறப்ப 0 வராது. அப்போ எல்லாமே 24 டைம்ஸ். 2 இன்ட்டு ஒரு 24, 5 இன்ட்டு ஒரு 24, அடுத்தது ஒரு 7 இன்ட்டு 24, அடுத்தது ப்ளஸ் 8 இன்ட்டு ஒரு 24 எல்லாத்தையும் காமனாக எடுத்துட்டோம்னா 2 + 5 + 7 + 8 எவ்வளோனா 22. அப்போ 24 இன்ட்டு 22 எவ்வளோ வரும் அப்படின்னா 48.
அப்போது 528 528 வருது. 528ஓட நம்ம விட்டலாமான்னா விடக்கூடாது. இது 1000 டிஜிட்டுங்கிறனால நம்ம ஒரு 1000ஆலையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மல்டிப்ளைல என்ன வந்துடும், இந்த ஒரு 1000 வந்துடும். ஓகே, இன்ட்டு ஒரு 1000. இதை நம்ம அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது கூட சேர்த்துக்கலாம். அப்போ எவ்வளவு வந்துடுது, நமக்கு 000 வந்தது. 528 000. அப்போ சம் ஆஃப் ஆல் 96 நம்பர்ஸ், எல்லா 4 இலக்க எண்களின் கூடுதல். 96 எண்கள் இருக்கு, எல்லா 4 இலக்க எண் கூடுதல். யூனிட் டிஜிட்லேருந்து ஆரம்பிச்சு கூட கூடலாம், ஏன்னா நம்ம 1000 அந்த டிஜிட்டையும் சேர்த்துட்டோம். அதனால் எதை வேணால் எழுதலாம். 528 000, அடுத்தது 396 00, அடுத்தது 3960, அடுத்தது 396. இதுதான் அதோட சம். ஆட் பண்ணுறோம். 6 9ம் 6ம் 15க்கு 5 பேலன்ஸ் 1, 19க்கு 9 பேலன்ஸ் 1, 21க்கு 1 பேலன்ஸ் 2, 7 5 571956 அப்படிங்கிறது எல்லா 4 டிஜிட் நம்பரோட அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமானது, 1000 டிஜிட். அதனால் கொஞ்சம் நமக்கு இதில் கொஞ்சம் இலக்கங்கள் மாறுது. ஏன்னா 0 வந்து 1000 இடத்துல வராது. அப்படிங்கிறதுனால 1000 பிளேஸில் 0 வராததுக்கு ஈக்குவலாக மற்ற இடத்துல அது வந்து ஆக்குபை பண்ணிக்குது. ஏன்னா டிஜிட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட் அப்படிங்கிறதுனால இங்கே வரலைன்னா அங்கே வர்ற எண்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் வருது. அதனால் 24 டைம்ஸ் 0 மற்ற இடங்களில் வருது. ஃபஸ்ட்டு பிளேஸில் 0 வராது. மற்ற எண்கள் வந்து 18 டைம்ஸ் வருது. ஆனால் இந்த 1000 பிளேஸில் வந்து ஒவ்வொன்றும் 24 டைம்ஸ் வந்துடுது. ஏன்னா 96 நம்பர்ஸுக்கும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா 24 டைம்ஸ் வந்துடுது. இதனால் நம்ம வந்து தனித்தனியாக டிஜிட்ஸை ஆட் பண்ணும்போது 0 வர இடத்துக்கு 24 டைம்ஸும், 0 வராத 1000 பிளேஸுக்கு எல்லாத்துக்கும் மற்றதுக்கு 24 டைம்ஸும் வந்துடுது. சம் நம்பர் 20 புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.